நில அபகரிப்பு செய்ததோடு தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் முன்னாள் அமைச்சர் பரிதி இளம்வழுதி ஆகியோர் மீது அறக்கட்டளை நிர்வாகி ரங்காரெட்டி என்பவர் புகார் அளித்துள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்தவர் ரங்காரெட்டி. இவர் தர்மத்தோப்பு என்ற அறக்கட்டளை அமைப்பை நடத்தி வருகிறார். கடந்த திமுக ஆட்சியில் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை போலி பட்டா மற்றும் பத்திரம் மூலம் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பரிதி இளம்வழுதி மற்றும் அவரது உதவியாளர் காகரின் ஆகியோர் இணைந்து நில அபகரிப்பு செய்ததாக குற்றம் சாட்டி சென்னை மாநகர போலீஸ் கமிஷனரிடம் ரங்காரெட்டி புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், நில அபகரிப்பை தட்டி கேட்ட தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் இந்நில அபகரிப்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கும் தொடர்பு இருப்பதாக தான் கருதுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நாங்க இது சம்பந்தமா ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். டிசம்பர் மாதம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு மறுநாளே நாங்கள் யார் மேலே குற்றம் சுமத்தி நில மோசடி புகார் கொடுத்தோமோ அதே காகரின் முன்னாள் முதலமைச்சர் கூட உட்காந்து போஸ்ட் கொடுக்குறாரு. அது மாதிரி போஸ்ட் மறுநாள் பத்திரிகையில் வருது. அதை பார்த்து போலீஸ் அதிகாரிங்க முன்னாள் கவர்மெண்ட்ல இந்த போலீஸ் அதிகாரிங்க எங்களை மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்கள் உயிருக்கு பயந்து அதோட ஸ்டாப் பண்ணி நிறுத்திக்கணும். ஸோ இந்த நில அபகரிப்பு இதில் முன்னாள் முதலமைச்சரை சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா குற்றம் சுமத்தப்பட்ட அதே அமைச்சர் பிஏ அந்த போட்டோவோட இது சந்திச்சிருக்காங்க. மறுநாளே சந்திச்சிருக்கிறதுனால அவர் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க. நில அபகரிப்பு தொடர்பான புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா உறுதியளித்துள்ளதால் தன்னுடைய புகார் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.